எலக்ட்ரான் எமிஷன். ஓகே, ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எப்படி எமிட் ஆக போகுது, ஓகே, அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, அது எப்படி நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். அதை கவர்ன் பண்ணுற எயின்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ தட் ஆட்டம் வில் ஹாவ் ஒன் நியூக்ளியஸ். கரெக்டுங்களா? அந்த நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருக்கும். ஓகே, ஸோ வி கேன் இமேஜின் திஸ் இஸ் யுவர் நியூக்ளியஸ். ஓகே, அப்போ நியூக்ளியஸ் உள்ளே இருக்கார். இது ஹைலி பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ உங்கள் எலக்ட்ரான் எல்லாம் வெளியே ரிவால்வ் ஆகிட்டு இருப்பார். ஓகே, திஸ் இஸ் யுவர் எலக்ட்ரான்ஸ். இப்போது தேர் வில் பி அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் எலக்ட்ரான் அண்ட் தென் ப்ரோட்டான். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த எலக்ட்ரானை இந்த ஆர்பிட்லேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஸோ சிம்பிள். ஓகே, இங்கே இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் நடுவில் எவ்வளோ அட்ராக்டிவ் எனர்ஜி இருக்கும், ஓகே, ஹவு மச் எனர்ஜி இங்கே இருக்கும், அந்த எனர்ஜியை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் ரிமூவ் திஸ், யூ கேன் நாக் அவுட் திஸ் எலக்ட்ரான் அவுட் ஆஃப் திஸ் ஆட்டம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்கார். ஓகே, இங்கே பக்கம் உங்களுடைய நியூக்ளியஸ் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இஃப் யூ கேன் அப்ளை அன் எனர்ஜி விச் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் அட்ராக்டிவ் எனர்ஜி, என்ன பண்ணலாம், இந்த பக்கம் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் புல் இட் அவுட். ஓகே, அப்போது உதாரணத்துக்கு இங்கே இருக்க எலக்ட்ரானுடைய எனர்ஜி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, -4 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இஃப் யூ கேன் அப்ளை, ஓகே, -4 அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணோம், ஓகே, மினிமம் யூ ஹாவ் டு அப்ளை 4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ தான் யூ கேன் ரிமூவ் திஸ் எலக்ட்ரான் அவுட் ஃப்ரம் திஸ் ஆர்பிட். அப்போது ஒரு எலக்ட்ரான் நம்ம எமிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? அப்போது இந்த எனர்ஜிக்கு பேர் தான், ஓகே, தி எனர்ஜி விச் இஸ் நீடட் டு ரிமூவ் தி electron from an atom is called as work function. Okay, அதுக்கு பேர் தான் work function. Okay, so this is nothing but, again I am repeating, okay, energy needed to knock out an electron. Okay, knock out an electron. Okay, electron from atom. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அதில் முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் தெர்மயோனிக் எமிஷன். அப்படி ஒன்றும் கிடையாது, தெர்மல் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போது இந்த ஒரு மெட்டீரியலில் நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜியை இந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்க எலக்ட்ரான் வில் கெட் எக்ஸைட்டட். ஓகே, அப்போது தெர்மல் எனர்ஜி மூலமாக ஒரு எமிஷன், எலக்ட்ரான் எமிஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தெர்மோனிக் எமிஷன். ஓகே, இன்னொரு எமிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஃபீல்டு எமிஷன். ஓகே, இட் இஸ் ஃபீல்டு எமிஷன். ஃபீல்டு எமிஷன்னா ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு அப்ளை அன் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போது இங்கே இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கார், இவர் வந்து இந்த நியூக்ளியஸ் கூட ஸ்ட்ராங்காக பவுண்ட் ஆகிருக்காரு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இஃப் யூ ஆர் அப்ளைங் அன் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் திஸ் டைரக்ஷன், ஓகே, என்ன பண்ணும், திஸ் எலக்ட்ரான் will experience a force of F which is equal to what, -E into E. அப்போ இந்த பக்கம் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணும், அந்த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்கள் எலக்ட்ரானை பிடிச்சி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நம்மளால் சஃபிஷியன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இதை விட்டு வெளியே வந்துடும். ஓகே, அதுக்கு அப்ராக்சிமேட்லி ரஃப்லி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி இன் அன் ஆர்டர் ஆஃப் 10⁸ வோல்ட் per மீட்டர். ஸோ மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but photoelectric emission. ஓகே, அப்போது ஃபோட்டோ அப்படின்னா என்னென்னு தெரியும் நமக்கு, ஃபோட்டோ அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டான்ஸ். ஓகே, ஸோ ஆட்டமில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்கார், வெளியிருந்து ஒரு ஃபோட்டான்ஸ் வந்து இதில் ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டானில் இருக்க எனர்ஜியை இந்த எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு, இஃப் தட் எனர்ஜி இஸ் சஃபிஷியன்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஒர்க் ஃபங்க்ஷனை விட இந்த hν, that is your incident photonோடைய எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா this electron will come out. ஓகே, இதுவும் எலக்ட்ரான் எமிஷனுக்கு ஒன் ஆஃப் தி பாசிபிள் வே. ஓகே, அப்போது இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் என்ன, அந்த எஃபெக்ட் எப்படி நடக்க போகுது, எயின்ஸ்டீன் என்ன பண்ணார் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஓகே, எயின்ஸ்டீன் எப்படி பண்ணார், செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவர் பண்ண செட்டப் இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் உங்கள் கேத்தோட், ஓகே, இங்கே கேத்தோட், இங்கே தான் உங்களுடைய ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலில் கனெக்ட் பண்ணியிருப்பார். ஓகே, ஃபோட்டான்ஸ் அந்த மெட்டீரியல் மேலே ஹிட் ஆச்சு அப்படின்னா
it will knock out an electron. அதாவது electron can be ejected. ஸோ அது எப்போ நடக்கும்? இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே தான் எலக்ட்ரான் இருக்கும், கரெக்டுங்களா? இப்போது ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் இதில் ஹிட் ஆச்சு அப்படின்னா திஸ் எலக்ட்ரான் வில் கம் அவுட். ஓகே, அப்போது இதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, அதாவது இந்த எலக்ட்ரானை இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ தட் இஸ் வாட் கால்ட் as ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, அதோடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 5. ஓகே, அப்போது இங்கே ஏன் இது ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பர்டிகுலர் மெட்டீரியலில் மட்டும் ஃபோட்டான்ஸில் இருக்க எனர்ஜியே எஃபிஷியன்ட். ஓகே, டு எக்ஸைட் அன் எலக்ட்ரான், ஓகே, டு நாக் அவுட் அன் எலக்ட்ரான். அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் பிளேட் இருக்கும். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக கிளாஸ் பிளேட். ஓகே, ஸோ இந்த என்டையர் செட்டப்புமே எவாக்குவேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது உள்ளுக்குள்ளே வேக்யூம் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன் வேக்யூம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா the circuit is connected here and here this is called as commutator. ஓகே, ஸோ commutator, இந்த commutator உடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here it changes the terminal of the பேட்ரி. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாசிட்டிவ் இருக்குன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குன்னா இதில் ஒரு கீ இருக்கும், அந்த கீயை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஹியர் இட் வில் பிகம் பாசிட்டிவ், ஹியர் இட் வில் பிகம் நெகட்டிவ். ஓகே, ஆக்சுவலாக இங்கே பாசிட்டிவ் பொட்டன்ஷியலும் நம்ம அப்ளை பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பார், நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் அப்ளை பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பார். அப்போது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அட்டைன் பண்ணோம் அப்படின்னா வி ஹாவ் டு ரிவர்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட். அதுக்காக தான் இந்த கம்யூட்டேட்டரை பயன்படுத்துவோம். ஓகே, அண்ட் தென் இங்கே ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த அம்மீட்டர் இஸ் கோயிங் டு மெஷர் வெரி 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 லோ கரண்ட், அதனால் மைக்ரோ அம்மீட்டர். ஓகே, மைக்ரோ லெவலில் இட் வில் மெஷர் தி கரண்ட். இங்கே வோல்ட் மீட்டர், இது எதுக்கு அப்படின்னா இங்கே நான் ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறச்ச எவ்வளோ வோல்டேஜ் இங்கே அப்ளை ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே ரியோஸ்டாட். ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் உள்ள ஒரு பேட்ரி. ஓகே, ஸோ தென் ஹியர் வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் தி ரெசிஸ்டன்ஸ் ரியோஸ்டாட் ஸோ தட் வி கேன் சேஞ்ச் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுக்காக தான் இந்த ரியோஸ்டாட் வச்சுருக்காங்க RH, அண்ட் ஹியர் திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் பேட்ரி. ஓகே, இதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது வெளியே இருந்து ஓகே இப்போ வெளியே இருந்து ஒரு ஃபோட்டான் வந்து இதில் ஹிட் ஆகிறாரு அப்படின்னா, இஃப் தி எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் இஸ் கிரேட்டர் தேன் தி ஒர்க் ஃபங்க்ஷன், ஓகே, ஆர் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன், இங்கே இருக்க எலக்ட்ரான் என்ன ஆகும்? எமிட் ஆகும், கரெக்டுங்களா? எமிட் ஆகி ஆல் தி எலக்ட்ரான்ஸ் வில் பி ஹியர். ஓகே, இஃப் இன் கேஸ் ஃபோட்டனுடைய எனர்ஜி hν இது வந்து ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் மட்டும் எஜெக்ட் ஆகும், தேர் வில் நாட் பி எனி மோஷன். இன் கேஸ் இஃப் யுவர் hν இஸ் கிரேட்டர் தேன் ஒர்க் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த hνவில் ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே ஸோ 10 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கோ. ஓகே, ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து வெறும் 8 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா ஸோ 8 எலக்ட்ரான் வோல்ட் மட்டும்தான் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்டிருக்கும் எலக்ட்ரானை வெளியே எமிட் பண்ணுறதுக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்க 2 எலக்ட்ரான் வோல்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி யூஸ்டு டு இம்பார்ட் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் தி ப்ராசஸ் வில் ஹேப்பன். அப்போது இங்கேருந்து எலக்ட்ரான் எல்லாம் எமிட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இங்கே நான் பேட்ரி மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போது இங்கே நான் எக்ஸ்டர்னலாக செல்லில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆகும், அதனால இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மெயின்டைன் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வில் மூவ் இன் திஸ் டைரக்ஷன். அப்போது இந்த ஆனோடில் என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகும், தட் கரண்ட் வில் ஃப்ளோ ஹியர். இந்த அம்மீட்டர் வந்து அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆனோடுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, that is called as collector. ஓகே, ஏன்னா இட் இஸ் கோயிங் டு கலெக்ட் ஆல் தி எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ இங்கே இருக்க பொட்டென்ஷியலை நம்ம கலெக்டார் பிளேட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தட் இஸ் அனதர் வே. ஓகே, அப்போ ப்ராசஸ் இதான் நடக்க போகிறது. இங்கே வெளியிருந்து ஃபோட்டான் வரப்போகிறாரு, இங்கே ஹிட் ஆன உடனே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எமிட் ஆகும். ஓகே, இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் தி ஒர்க் ஃபங்க்ஷன் அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து கைனட்டிக் எனர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அட் தி சேம் டைம் இங்கே நீங்கள் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுமே வில் சப்போர்ட் தி கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, கைனட்டிக் எனர்ஜிக்கு 2 விதம். ஓகே, 2 திங்ஸ் ஆர் தேர். ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஓகே, அப்போது நம்ம இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணார். எப்படின்னா யுவர் hν, ஓகே, யுவர் hν இஸ் நத்திங் பட் ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. இதை வந்து டீட்டெயிலாக நான் பார்க்கலாம். ஓகே, வி கேன் சி. அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் யுவர் ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அப்போது இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கும். ஓகே, அதை நீங்கள் இது வந்து மாதிரி எனர்ஜி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா யூ வில் கெட் hν0. இந்த μ0 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் μ0 இஸ் கால்ட் அஸ் யுவர் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி.
Okay, it's called as threshold frequency. Okay, அதாவது the frequency corresponding to the work function is called as threshold frequency. அப்போ balance இருக்கிறது I can write half mv square. Okay, இது வந்து maximum velocity. Okay, we can discuss about this v max now. Okay, okay, so kinetic energy of the electron இங்க ரஃபா வரைஞ்சிருக்கேன். இது anode, இது cathode. ஸோ இங்கே நம்ம ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ யூஸிங் எ பேட்ரி வி ஆர் கோயிங் டு அப்ளை சம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ரஃபாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் எமிட் ஆக போகிறாரு, லைட் வந்து இதில் ஹிட் ஆன ஒன்று. ஸோ இங்கே இந்த எலக்ட்ரான் இதை எஜெக்டட் எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to half mv max. ஓகே, அதாவது இப்போது இங்கே இன்சிடென்ட் ஃபோட்டானுடைய எனர்ஜியும் இங்கே இருக்க ஒர்க் ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ ஆல் தி எனர்ஜி வில் பி கன்சியூம்ட் இன் எஜெக்டிங் தி எலக்ட்ரான். அப்போ பேலன்ஸ் கைனட்டிக் எனர்ஜி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஃபோட்டானால் எந்த கைனட்டிக் எனர்ஜியுமே இருக்காது. ஆனால் இங்கே நான் அப்ளை பண்ணுற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் ஆசலரேட் ஆகி இங்கே வரும். ஓகே, அப்போ இந்த பார்ட்டிக்கிளோடைய வெலாசிட்டி இங்கே வரும்போது லெட் மீ டேக் இட் ஆஸ் v1. ஓகே, அப்போது என்னவா இருக்கும் இங்கே வரும்போது கைனட்டிக் எனர்ஜி? தட் வில் பி half m v1 ஸ்கொயர். அப்போது இதில் கைனட்டிக் எனர்ஜி காரணம் யார்? இங்கே ஃபோட்டானுடைய எனர்ஜி ஃபுல்லாக கன்சியூம் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் கெயின் பண்ண வெலாசிட்டி தான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு q into v. அப்போ இங்கே இட் இஸ் நத்திங் பட் q into v. So this q is nothing but ev. கரெக்டுங்களா? அப்போது this is the minimum velocity of the electron when it reaching the cathode. கரெக்டுனா கலெக்டார் பிளேட்டில் மினிமம் இதான். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்சிடென்ட் எனர்ஜி இங்கே வருது. ஓகே, அது இன்சிடென்ட் எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்கிட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் பேலன்ஸ் இருக்க எனர்ஜி தான் இட் இம்பார்ட்டன்ட் வில் பி ஆஸ் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ அதுதான் இந்த half mv max ஸ்கொயர். அப்போது அந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரானை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆல்ரெடி ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அது என்னது? half mv max ஸ்கொயர். அது இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே, அதனால் ஒரு எனர்ஜி கெயின் பண்ணும். தட் இஸ் நத்திங் பட் வாட்? qv. தட் இஸ் நத்திங் பட் ev. அப்போது அதோடைய வெலாசிட்டி இங்கே வரும்பொழுது லெட் மீ டேக் இட் ஆஸ் v1. ஓகே, ஃபஸ்ட்டு பிக்கஸ் வந்து v2. அப்போது அதோடைய கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? half v2 ஸ்கொயர். அப்போ அது காரணம் யார்? பேலன்ஸ் ஆஃப் தி ஃபோட்டான் எனர்ஜி, which is what? half mvm square plus your ev. Okay, அப்போது இங்கே வர எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி depends on the energy of the photon, okay, as well as the potential which we are making here. Okay, அந்த potential difference பொறுத்தும் இருக்கும், energy of the photons பொறுத்தும் இருக்கும். Okay, so எப்போவுமே இது மாதிரி கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, the velocity of the electron reaching the cathode will be ranging from your v1 to v2. Okay, so v1 v2 என்னன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் இருக்குது. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் யுவர் photoelectric efficiency, or simply we can call it as photo efficiency. ஓகே, இந்த photo efficiencyனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but the total number of electrons ejected. Okay, ejected by total number of photons, okay, incident. ஓகே, அதாவது இப்போ 10 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுது அந்த மெட்டல் அப்படின்னா 10 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிடுச்சுன்னா எஃபிஷியன்சி இஸ் 100%. இன்கேஸ் 10 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகி ஒன்லி 5 எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜெக்டட்னா எஃபிஷியன்சி ஆஃப் தட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் ஒன்லி 50%. ஓகே, ஸோ திஸ் வி ஹாவ் டு லேர்ன். ஓகே, இப்போது உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்னென்ன டேட்டா கிடச்சிச்சு அப்படின்றத பார்க்குறாங்க. ஓகே, அந்த டேட்டாவை பிளாட் பண்ணி ஒரு கிராஃபாக, ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்டென்சிட்டி வெர்சஸ் யுவர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஐ வில் கால் இட் அஸ் ஃபோட்டோ கரண்ட். ஓகே, அப்போது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில், ஓகே, இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஓகே, இங்கே ஃபால் ஆகிற இந்த லைட் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டான், அந்த லைட் சோர்ஸோடைய இன்டென்சிட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்டென்சிட்டியை ஸ்டெப் பை ஸ்டெப் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ ஃபோட்டோ கரண்ட் வருது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி அதை கிராஃபாக பிளாட் பண்ணால் அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிங் அ ஸ்ட்ரெயிட் லைன் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி.
அப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வருது. எக்ஸ் ஆக்சிஸில் we have intensity of the light, y axisல we have photo current. ஓகே, photo current. அப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு தெரியுது? your number of photoelectrons emitted, okay, is directly proportional to what? It is directly proportional to the intensity. அப்போ நீங்கள் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு டேட்டா வி ஆர் கெட்டிங். ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is changing the intensity. okay, அதாவது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில், ஓகே, ஸோ in this experiment, okay, what he is doing is, நான் இதெல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, 1 second. இப்போது அவர் என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு ஒரு லைட் வேவ் வந்து இன்சிடென்ட் ஆகுது, அதோடைய இன்டென்சிட்டி வந்து I1. இப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாருனா இந்த வோல்டேஜை ஆல்டர் பண்ணி என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகே, அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அடுத்து இன்னொரு வேவ், ஓகே, இந்த I1 ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த வேவ் I2 உள்ள அனுப்புகிறார். ஓகே, சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த், ஆனால் இன்டென்சிட்டியை மட்டும் ஹி இஸ் சேஞ்சிங். அப்போ I2 வச்சுட்டு இன்டென்சிட்டியை பிட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறாரு. ஓகே, வோல்டேஜை பாசிட்டிவ்லேருந்து 0 நெகட்டிவ் வரைக்கும் ஆல்டர் பண்ணி என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்குறாரு. மறுபடியும் I2 I3 மாற்றுறாரு. ஓகே, பிட் அகெயின் இன்க்ரீஸிங். அப்போது இது மூணுத்தையும் பிளாட் பண்ணுறாரு ஒரு கிராஃபில். அதை பிளாட் பண்ணால் என்ன வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, திஸ் இஸ் யுவர் பொட்டென்ஷியல் வெர்சஸ் ஃபோட்டோ கரண்ட். ஓகே, இந்த கிராஃப், ஓகே, பிளாட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஹியர் லெட் மீ ட்ரா இட். ஓகே, ஸோ இங்கே உங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து யுவர் பொட்டென்ஷியல். ஓகே, அப்போது இங்கே வந்து ஆரிஜின் 0. அப்போ இங்கே இருக்க பொட்டென்ஷியல் எல்லாமே பாசிட்டிவ் பொட்டென்ஷியல். ஓகே, அதனால் ஐ எம் ரைட்டிங் இட் அஸ் கலெக்டார் பொட்டென்ஷியல். ஓகே, கலெக்டார் பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் பொட்டென்ஷியல். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறேன். ஐ எம் மேக்கிங் இட் அஸ் ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல். இதை ஏன் ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பொட்டென்ஷியல் மேக்ஸ் தி எலக்ட்ரான் டு ரிட்டார்ட். ஓகே, அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான், ஓகே, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போது இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் ஒரு ஃபோர்ஸை கெயின் பண்ணி, ஓகே, இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ரைட். இப்போது ஸ்லோவாக நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? சடன்லி இஃப் யூ ஆர் சேஞ்சிங், what will happen? இந்த ஃபோர்ஸ் வில் ஆக்ட் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ ஆல்ரெடி இந்த பக்கம் போகிறதுனால இனர்ஷியானால் ஸ்லோவாக அப்படியே ரிட்டார்ட் ஆகி அண்ட் தென் இட் வில் கம் பேக் அண்ட் இட் வில் கோ இன் திஸ் டைரக்ஷன். அப்போது ஸ்லோவாக அதோட வெலாசிட்டி குறையிறதுனால, ரிட்டார்டேஷன் நடக்கிறதுனால we are calling it as a retarding potential. ஓகே, ஸோ இதுக்கு அவர் கேப் வரைகிறார். ஓகே, இங்கே இருக்கிறது வந்து ஃபோட்டோ கரண்ட். ஓகே, கிடச்சிருக்க டேட்டாவை வச்சு அவர் வரைஞ்சா he is getting a curve like this. ஓகே, he is getting a curve like this. ஓகே, அப்போது இந்த கர்வில் என்னென்ன டீட்டெயில் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the intensity of the light wave, sorry, the intensity of your electric current is not changing after some point. கரெக்டுங்களா? அதாவது பொட்டென்ஷியல் 0 ஆகிடுச்சு, அப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோ கரண்ட், அப்போ பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்லோவாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணால் ஃபோட்டோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் யுவர் ஃபோட்டோ கரண்ட் இஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட், இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அப்போ அதே மாதிரி ரெண்டாவது இருக்க இன்டென்சிட்டியை பிட் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is getting a curve like this. ஓகே, he is getting a curve like this. ஓகே, இது வந்து இன்டென்சிட்டி I2க்கு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, a bit he is increasing the intensity. அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is getting a curve like this. ஓகே, இந்த கிராஃப் வந்து இன்டென்சிட்டி I1க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேச்சுரேஷன் கரண்ட் சேஞ்சஸ் இஃப் ஐ எம் சேஞ்சிங் தி இன்டென்சிட்டி. அப்போது என்ன நடக்குது, இங்கே யுவர் சேச்சுரேஷன் கரண்ட் இருக்கார்ல, இந்த சேச்சுரேஷன் கரண்ட், the saturation current depends on what? It depends on intensity. ஓகே, அப்போது சேச்சுரேஷன் கரண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஹியர் இந்த நெகட்டிவ் பொட்டென்ஷியல், அதாவது 0க்கு அப்புறம் நான் -1 -2 -3 போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ கரண்ட் இஸ் டிக்ரீசிங். ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபோட்டோ கரண்ட் 0 ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ அந்த பாயிண்டில் என்ன ஆச்சு, எலக்ட்ரான் மோஷனே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஃபோட்டோ கரண்ட் 0, அப்போ எலக்ட்ரான் மோஷனும் 0. அப்போது இந்த பொட்டென்ஷியலுக்கு பேர் வந்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் யுவர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஏன்னா
அந்த பாயிண்டில் தான் எலக்ட்ரான் வில் ஸ்டாப். ஓகே, அப்போது அந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஆல்வேஸ் வில் பி நெகட்டிவ். அதனால் இங்கே ஒரு நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போது யுவர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கா? இல்லை, நீங்கள் என்ன தான் இன்டென்சிட்டியை மாற்றினாலும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறலை. அப்போது ரெண்டாவது ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். என்ன பாயிண்ட்டு? யுவர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் does not depends on what? Does not depends on intensity. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில் நமக்கு கிடைக்குது. ஒன்று வந்து யுவர் சேச்சுரேஷன் கரண்ட் depends on intensity, stopping potential does not depends on intensity. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி பார்க்குறாரு. இங்கே நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி I1 அப்ளை பண்ணோம், வோல்டேஜை மாற்றி அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே he is sending one light photon which is having a frequency nu1. ஓகே, ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரிமூவ் பண்ணிட்டு nu2 பிட்டாக ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜை மறுபடியும் ஆல்டர் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. இது மாதிரி ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறாரு. ஓகே, அதை அனலைஸ் பண்ணி ஒரு கிராஃபாக வரைஞ்சா எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can draw that graph first. ஓகே, இதுவும் பொட்டென்ஷியல் வெர்சஸ் யுவர் ஃபோட்டோ கரண்ட். ஸோ இந்த கிராஃபை வரைஞ்சாருன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி nu1. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு வரைகிறாரு. ஓகே, ஸோ அதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, he is getting a graph like this. ஓகே, இது வந்து சேச்சுரேஷன் கரண்ட். இப்போ இதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து nu1. ஓகே, இங்கே இருக்க ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் நத்திங் பட் -VO1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கு வரைஞ்சா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is getting a curve like this. ஓகே, இது வந்து VO2. ஓகே, -VO2. this is for frequency nu2. ஓகே, இது வந்து ஃப்ரீக்வன்சி nu1. மறுபடியும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணார்னா he is getting a curve like this. ஓகே, அப்போது இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீக்வன்சி என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் இந்த சேச்சுரேஷன் கரண்ட் வந்து ஓவர்லேப் ஆகுது. அப்போது உங்கள் சேச்சுரேஷன் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? யுவர் சேச்சுரேஷன் கரண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் யுவர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இங்கே என்ன பார்த்தோம்? சேச்சுரேஷன் கரண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி பட் இட் இஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. இந்த ஒரு டேட்டாவை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் என்ன இருக்குது? ஓகே, நீங்கள் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் மாறி இருக்கு. ஆனால் இங்கே என்னாச்சு? இன்டென்சிட்டி மாற்ற ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறவே இல்லை. அப்போ ஹியர் வாட் வி கேன் சே? ஹியர் வி கேன் சே யுவர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா எல்லாமே அவர் கிளப் பண்ணுறாரு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கிளப் பண்ணால் என்னென்ன டேட்டா நமக்கு கிடைக்கும்? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? யுவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஏன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆக போகிறாரு. ஓகே, அதே சமயம் தி ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டென்சிட்டி. நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறாது. அட் தி சேம் டைம் சேச்சுரேஷன் கரண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி. ஓகே, இன்டென்சிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா சேச்சுரேஷன் கரண்ட் மாறப்போகுது. ஆனால் சேச்சுரேஷன் கரண்ட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? ஃப்ரீக்வன்சி. நீங்கள் ஃப்ரீக்வன்சி என்ன தான் மாற்றினாலும் சேச்சுரேஷன் கரண்ட் மாறாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் திஸ் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பார்த்த கிராஃபில் ஃபோட்டோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி நீங்கள் மாற்றினீங்கன்னா ஃபோட்டோ கரண்ட் மாறும். ஓகே, இஃப் யூ இன்க்ரீஸ் இட் திஸ் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ இந்த டேட்டாலாம் அந்த ஸ்டடியிலேருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது கடைசியாக ஒரே ஒரு கிராஃப் மட்டும் வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போது ஒய் ஆக்சஸில் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் உங்களுடைய எக்ஸ் ஆக்சஸில் I am going to draw your frequency of the incident radiation. நமக்கு என்ன தெரியும்? ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன்? நீங்கள் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். தட் வி நோ. ஆனால் இந்த கிராஃபை நல்லா பாருங்கள். நான் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். கரெக்டுங்களா? அப்போ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். யுவர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு தி இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போது இங்கே நான் இதுக்கு கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா ஐ வில் கெட் அ லைன் லைக் திஸ். ஓகே, இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏன் இப்படி இருக்குது, ஆரிஜினில் இருந்து வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஃப்ரீக்வன்சியை வரைஞ்சிருக்கேன். அப்போது யுவர் மெட்டீரியல் வில் ஹாவ் ஒன் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. கரெக்டுங்களா? அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி ஜீரோவாக இருக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இட் ஷுட் பி ஹேவிங் சம் வேல்யூ. அதனால தான் இட் இஸ் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. அப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் யுவர் threshold frequency of that metal. For example, இது வந்து metal A அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா this is the threshold frequency of metal A.
அப்போ இன்னொரு மெட்டல் வரைஞ்சிங்கன்னா அதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் தான், தேர் இஸ் நோ டவுட். பட் ஆனால் உங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி மட்டும் வேறமாக இருக்கும். அப்போ if you draw it will be like this. ஓகே, இது வந்து மெட்டல் பிக்கு. ஓகே, it is for metal B, but threshold frequency will be different. Okay, we can write it as nu B. ஓகேங்களா? ஸோ y axis எழுத மாத்திரம் இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0. Okay, so that's it.